என் கண் விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன். காலம் கனிந்து வரும்போது உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஒளிக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பாபா என்னை எல்லாவற்றிலிருந்தும் விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்து விட்டது. அந்த அளவுக்கு சோதனைகள் பல உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன. எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று உறக்கத்தை இழந்து விட்டாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும், கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும், எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கிறாய். சங்கடங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் இப்போது உன்னிடம் இல்லை. இன்னும் கூட உனது சோதனைகளை, கவலைகளை என்னால் பட்டியல் போட முடியும். குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். இன்னும் சற்று காலத்திற்கு இதை நீ சகிக்கத்தான் வேண்டும். அதற்காக உனது ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி தைரியமாக இரு. உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கிறாய். இந்த சூழ்நிலைதான் உனக்கு உண்மையான சோதனை காலம். இந்த காலகட்டத்தில்தான் நீ திடமான சிந்தையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இறை நாமத்தை நீ உச்சரிக்கும் போது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடி தளருகிறது. எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் என் பெயரை உன் மனதில் இருத்தி எனது நாமத்தை உச்சரித்தபடி இருப்பாயானால் உனது கர்ம வினைகளின் பலன் பனி போல் உருகி கரைவதை நீ உணர்வாய். அனுமதிக்க முடியாது பட்டினியாயிருப்பதை. அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அது நல்லதும் அல்ல. மனம், உடல் ஆரோக்கியம் மற்றும் இறைவனை அடைய மிதமான உணவு உட்கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு புனிதமான நாளில் எனது குழந்தைகள் பட்னியாயிருப்பதை என்னால் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. நீ என்றும் எனக்காக பட்டினியாக இருக்க வேண்டாம். பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பாபாவிடம் செல்ல பக்தன் எவ்வளவு அதிகம் கவலையுள்ளவனாக இருக்கிறானோ, எவ்வளவு அதிகம் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் இருக்கிறானோ, அவ்வளவு விரைவில் அவன் மனநிறைவு அடையும் வண்ணம் அவனது எண்ணம் நிறைவேற்றப்படும். உன் பாரத்தை என் மீது வை, நான் சுமக்கின்றேன். என் அன்பான குழந்தையே, அவசர காலம், அவசர கோலம் என வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் எதையுமே யோசிக்கவே நேரம் கிடைப்பதில்லை. என்ன செய்யலாம் என நினைப்பதற்குள் ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து நம்மை கவிழ்த்து விடுகிறது. இதிலிருந்து தப்பிக்கவே முடியாதா என்ற பயம் நம்மை சூழும்போது நாம் திகைக்க ஆரம்பித்து விடுகிறோம். நீங்கள் உண்மையான சாய் பக்தராக இருந்தால் இனி அப்படி திகைக்காதீர்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அது அவரால் நடத்தப்படுகிறது என்பதை ஆணித்தரமாக உணர்ந்து கொள்ளுங்கள். தாயின் கருவறையில் நுழையும் முன்பு 60 மில்லியன் பேருடன் போட்டியிட்டு ஜெயித்துதான் கருமுட்டைக்குள் நாம் புகுந்து கருவாகி உருவாகி இன்று மனிதராக நடமாடி வருகிறோம். அந்த நிலையில் நமக்கு கையும் இல்லை, காலும் இல்லை, புத்தியும் இல்லை. அந்த நிலையிலேயே நம்மை ஜெயிக்க வைத்த நமது சாயி இப்போது அனைத்தும் உடையவர்களாக இருக்கிற போது நம்மை கைவிட்டு விடுவாரா என்ன? நிச்சயம் கைவிட மாட்டார். நீங்கள் எதிலும் ஜெயிக்கப் போவது உறுதி. அதை உறுதி செய்து கொள்ள வேண்டுமானால் உங்கள் பிரச்சனை, பாரம் எதுவாக இருந்தாலும் அவற்றை யோசிக்காமல் அவர் மீது வைத்துவிட்டு நிம்மதியாக இருங்கள். சாய் உங்களை எப்படி ஜெயிக்க வைக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் உற்று நோக்குங்கள். நீ எப்போது எனது பக்தனானாயோ, நீ எப்போது எனது சாய் பக்தனானாயோ, அன்று முதல் இன்று வரை யாராலும் உனக்கு தீங்கிழைக்க முடியாது. இன்று மட்டுமல்ல, என்றென்றும், இப்பிறப்பில் மட்டுமல்ல, இனி வரப்போகும் பிறவிகளிலும் உமக்கு எந்த விதமான தீங்கும் இழைக்க முடியாது. யாம் அதை பார்த்து கொள்கிறேன். தம்மை வழிபடும் ஒவ்வொரு பக்தனுக்கும் என்றென்றும் அளிக்கப்பட்ட சாயின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் எது? உனது கவலைகளை எல்லாம் தூக்கி எறி. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில். உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது. பயப்படாதே. நீ கைவிடப்பட்டு பாலடைந்த நிலையில் இருந்தாலும் பயப்படாதே. உன்னில் தீபம் ஏற்றுவதற்காகவே பாபா உன்னிடம் வந்திருக்கிறேன் என்பதை நீ உறுதியாக நம்பு. நீ பிரகாசம் அடைவதும் உறுதி, மற்றவர்களை விட உயர்வதும் உறுதி. பாலடைந்த உன்னை தூக்கி பலர் போற்றும் நிலைக்கு நிச்சயம் நான் உன்னை
சாய் நாமம் ஒன்றே போதும். சங்கடங்கள் பனியாய் உருகி, சந்தோஷம் மழையாய் குவியும். என் அன்பு குழந்தையே, எப்போதும் நமது அருகில் சாய்பாபா என்ற இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்பதை திடமாக நீங்கள் நம்ப வேண்டும். பாபா நாம் எங்கு போனாலும் எம்முடனேயே வருகிறார் என்பதை உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் உதடுகளால் சாயி சாயி சரணமே என்று, உன் தருவடியே சரணம் என்று சொல்லி பாருங்கள். சாய்ராம் என்று சொல்லி பாருங்கள். ஸ்ரீ சாயை பணிந்தால் அனைவருக்குமே சாந்தி நிலவும், மன அமைதி கிட்டும், சந்தோஷம் பெருகும். என் குழந்தையாகிய உன்னிடம் ஏன் இந்த ஆவேசம்? நீ சந்திக்கும் பிரச்சனைகளை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என நினைக்கிறாயா? என்னை நினைத்தாலே உன் கண் முன் தோன்றுவேன். நீ அழைக்கும்போது நான் உன்னிடத்தில் இல்லாமல் இருப்பேனா? உன் சூழ்நிலைகள் உன்னை நிலைத்தடுமாற வைக்கின்றது. ஏதேதோ எண்ணங்கள் உன்னில் வட்டமிட்டபடி சுற்றி கொண்டிருக்கிறது. உன் மனநிலை அழகிய கோலங்களாய் இருந்த நிகழ்வை தாண்டி இன்று உன்னை நீயே வெறுக்கும் அளவிற்கு அலங்கோலமாய் உன்னை படுத்தி எடுக்கிறது. புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று உனக்கு புலப்படும். ஆரம்பத்தில் என் மீது அதிக பக்தியும் பாசமும் கொண்டு நீங்கள் கேட்ட போதெல்லாம் உடனே நான் பதில் கொடுத்தேன். இப்போதோ என்னை மீறிய சக்தி ஏதோ ஒன்று இருப்பது போல நீங்கள் கலக்கத்தில் இருக்கிறீர்கள். ஜீவனத்திற்காக நீ கவலைப்படுகிற எல்லா விஷயங்களும் அழிந்துவிடும். என்னையே சதா பற்றி கொண்டிருக்கிறவனுடைய குறிக்கோளை நான் என்றும் அளிப்பதே இல்லை. நீ ஓய்வெடுத்துக்கொள். உனக்கு நல்ல உத்தியோகத்தை நான் உருவாக்கி கொண்டுள்ளேன். விரைவில் தருவேன். விபத்து நடந்ததிலிருந்து எதிலும் ஒரு பற்று இல்லாமல், எதிலும் நம்பிக்கை இல்லாமல் நீ இருக்கிறாய். குழந்தையே, நீ என் உண்மை பக்தன். உனக்கு நேர இருந்த ஒரு பெரிய தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பை நான் சிறு விபத்தாக மாற்றினேன் என்பதை நீ புரிந்து கொள். உன்னை பிறர் ஏமாற்றி விட்டார்கள் என கண்கலங்கிய போதும், உன் கடன் அடைப்படவில்லை என நீ புலம்பிய போதும், எனது ஆன்ம பலத்தால் நான் உருவாக்கிய உதியாலேயே அவற்றை வரவழைத்து தருவேன் என உறுதி கொடுத்தேன். உனது பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, அவற்றை முற்றிலுமாக நான் தீர்த்து வைப்பேன். யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறார்கள். மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள். எந்த வெள்ளம் புரண்டு வருகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்குகிறது. எங்கே நீர்வரத்து இல்லையோ அங்கே வழிகள் உண்டாவதில்லை. இதுதான் கண்ணீருடன் வேண்டுகிற வேண்டுதலுக்கும் கடமைக்காக வேண்டுகிற வேண்டுதலுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். என்னிடமிருந்து பற்றி கொண்டாயே என கேட்டு அழாதே. நீ என்னை பற்றி கொண்டு என்னிடம் இருக்கிறாயே, நான் என்ன பேறு பெற்றவன் என எண்ணி அழுது என்னை போற்று. என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்துவிடு. நான் இதை விரும்புவதில்லை. வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு நான் முக்கியத்துவம் தருவதில்லை. காரணம், அதை செய்வதற்கான பலனை உடனே அடைந்துவிட முடியும். அதற்கு மேல் பலனை எதிர்பார்க்க முடியாது அல்லவா? ஆத்மார்த்தமாக இதயத்திற்குள் என்னை குடியேற்றி அங்கே என்னை வழிபடு. அப்போது உன் மனதும் செயலும் யாருக்கும் தெரியாது. அனைத்தும் ரகசியமாக இருப்பதால் நானும் எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவே செய்து வருகிறேன். உண்மையான பக்தியும் உதவுகின்ற நெஞ்சமும் உன்னிடம் இருந்தால் உன்னை தேடி நானே வருவேன். பாபா யாரை எப்போது எப்படி இழுக்க வேண்டும் என திட்டமிடுகிறாரோ அதை முடிப்பதற்காக தானே முன்கூட்டி அங்கு சென்று கவனிக்கப்படாத காட்சியாளனாக அமர்ந்து விடுகிறார். அவர் அங்கே ஆண்டு கணக்கில் இருந்தாலும் நாம் அவரை அடையாளம் கண்டு கொள்வதில்லை. நமக்கு விதிக்கப்பட்ட நேரம் எப்போது வருகிறதோ அப்போது அவர் நமக்கு தென்படுகிறார். அது மட்டுமல்ல, நம்மை பக்தனாக்கி பித்தேற்றி எல்லாவற்றையும் துறந்து தன்னை மட்டுமே நினைக்கும்படியும் செய்து விடுகிறார். பாபா இம்மசூதியில் அமர்ந்து அசாத்தியம் பேச மாட்டேன். என் சொற்களை நம்பி உன் ஆர்வத்தை என்பால் திருப்பு. என் பார்வையை உன்மேல் வைப்பேன். ஆகையால் மந்திரம் தந்திரம் உபதேசங்கள் எல்லாமே வீண். என் பேச்சை கேள். விரதத்தை கைவிட்டு உணவு உட்கொள். என்னையே லட்சியமாக கொள். உனக்கு நிச்சயம் சுபமிழையும். அப்பா, நான் இருக்கிறேன். எல்லாம் நல்லதே நடக்கும். அன்பு குழந்தையே, அன்பு என்றும் அனாதை இல்லை.
அன்பை அது உரியவர்களிடம் செலுத்து. அன்பு என்றும் அனாதையாகாது. இது சத்தியம். இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று உறுதியாக நம்பு. யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். இது சத்தியம். சீரடி சாய்பாபா அவர் வாழ்க்கை எப்படி இருந்தது? சீரடி சாய்பாபாவின் தாய் தந்தை யார்? சொந்த ஊர் எது? இயற்பெயர் என்ன? இவை எதுவும் யாரும் அறிந்ததில்லை. பாபா 1854 தனது 16வது வயதில் சீரடிக்கு வருகை புரிந்தார். ஆனால் சில தினங்களில் அவர் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார். அங்கவர் எங்கு சென்றார் என்பதை யாராலும் அறிய முடியவில்லை. சில ஆண்டுகள் கழிந்தன. சாந்த் பாட்டேல் என்பவர் ஒரு முறை காட்டு வழியில் சென்று கொண்டிருந்த போது பக்கீர் போல இருந்த பாபாவை கண்டார். பாபா அவரிடம் இளைப்பாறும்படி கூறினார். அவர்கள் இருவரும் புகைப்பிடிக்க நெருப்பு தேவையாக இருந்தது. பாபா தன் கையில் இருந்த கத்தியால் நிலத்தை தோண்ட நெருப்பு வந்தது. பிறகு கைத்தடியால் பூமியின் மீது அடிக்க தண்ணீர் வந்தது. மேலும் சில மாதங்களுக்கு முன் காணாமல் போன சாந்த் பாட்டேலின் குதிரை இருக்கும் இடத்தையும் பாபா கூறினார். பாபாவின் மகிமையை சாந்த் பாட்டேல் புரிந்து கொண்டார். சாந்த் பாட்டேல் பாபாவை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார். சில நாட்கள் தன் வீட்டிலேயே பாபாவை தங்க வைத்து உபசரித்தார். சாந்த் பாட்டேல் தன் மைத்துனரின் மகனது திருமண நிகழ்ச்சிக்காக சீரடி சென்றபோது பாபாவையும் தன்னுடன் சீரடிக்கு அழைத்துச் சென்றார். பாபாவின் ஒளி பொருந்திய தோற்றத்தை கண்ட மகஸ்பதி என்னும் பூசாரி அவரை சாமி என்று அழைத்தார். சா என்றால் பாரசீகத்தில் சுவாமி என்று பொருள். பாபா என்பது இந்தியில் அப்பா என்று பொருள். இரண்டும் இணைந்து சாய்பாபா என்ற திருப்பெயரை நிலைத்துவிட்டது. சாய்பாபா சீரடியிலேயே தங்கிவிட அவர் தீர்மானித்தார். சீரடியில் பழமையான மசூதி ஒன்று இருந்தது. அதன் அருகிலுள்ள வேப்ப மரத்தின் அடியில் பாபா அமர்ந்தார். பாபா அமர்ந்திருந்த வேப்ப மரத்தின் இலைகளில் அதன் இயல்பான கசப்பு சுவை மாறியது. சீரடி மக்கள் பாபாவிடம் நீங்கள் யார் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நானே அல்லவா, நானே சங்கரன், நானே ஸ்ரீ கிருஷ்ணன், நானே ஸ்ரீ அனுமன் என்று கூறினார். ஆமாம், அவர் இப்பூமியில் இறை அம்சம் கொண்டவராகவே அவதரித்தார். சுமார் 12 ஆண்டுகள் தவ வாழ்க்கை மேற்கொண்டு யோகியைப் போல் வாழ்ந்தவர்தான் நம் பாபா. அவரது தெய்வீக தன்மையை உணர்ந்தவர்கள் அவர் ஒரு மகான் என்று போற்றினார்கள். சிறுவயதில் பாபாவை முகமதிய பெரியவர் ஒருவர் வளர்த்து வந்தார். அந்த பெரியவர் பாபா மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். பாபாவை விட்டு சிறிது நேரம் கூட பிரிந்திருக்க மாட்டார். அப்படி இருந்த அவர் ஒரு நாள் திடீரென்று இறந்து விட்டார். ஆதரவு இல்லாத நிலையில் இருந்த பாபாவை அந்த ஊர் பெரியவர் ஒருவர் அழைத்துச் சென்று கோபால்ராவ் தேஷ்முக் என்பவரிடம் ஒப்படைத்து இச்சிறுவனை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றார். இவனுக்கென்று யாரும் இல்லை என்றார். கோபால்ராவ் தேஷ்முக் திருப்பதி வெங்கடாச்சலபதி மீது தீவிர பக்தி கொண்டவர். மக்கள் இவரை மகா ஞானியாகவே கருதி போற்றி வந்தனர். குழந்தையான பாபாவை பார்த்த ஞானி கோபால்ராவ் தேஷ்முக்கின் கண்களுக்கு சாட்சாத் வெங்கடாஜலபதி போலேயே நேரில் வந்து நிற்பது போன்ற அவருக்கு உணர்வு ஏற்பட்டது. பாபாவை தனது மகனைப் போலவே கருதி அவர் வளர்த்து வந்தார். பாபாவும் கோபால்ராவ் தேஷ்முக்கை தமது ஞான குருவாக எண்ணி அவரிடம் வளர்ந்து வந்தார். பாபா ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொண்ட கோபால்ராவ் தேஷ்முக் தீவிர ஏழுமலையான் பக்தர். அதனால் பாபாவிற்கு குரு அருளுடன் வெங்கடேஷ பெருமானின் அருளும் கிடைத்தது. குருவும் சீடனும் மிகவும் அன்புடனும் மதிப்புடனும் மரியாதையுடனும் பேரும் புகழுடனும் இருந்து வந்தது அங்குள்ள சிலருக்கு பிடிக்கவில்லை. அதனால் பொறாமை கொண்டனர். ஒரு சமயம் குருவும் சீடனும் தனிமையில் இருக்கும்போது பொறாமை கொண்ட ஒருவன் கல்லால் அடித்தான். அந்த கல் பாபாவின் தலையில் பட்டது. தலையில் அடிபட்டவுடன் ரத்தம் கொட்டத் தொடங்கியது. அந்த கொடியவன் அதோடு நிற்காமல் மறுபடியும் ஒரு கல்லை எடுத்து அடித்தான். இதை கண்ட கோபால்ராவ் தேஷ்முக் எங்கே மறுபடியும் கல் பாபாவின் மீது பட்டு விடுமோ என்று அஞ்சி பாபாவை மறைத்து முன்னால் வந்து நின்றார். அந்த கல் தேஷ்முக் மீது பட்டு ரத்தம் கொட்டத் தொடங்கியது. என்னால் தானே உங்களுக்கு தொந்தரவு உண்டாகிறது, அதனால் என்னை தனியே செல்ல அனுமதி கொடுங்கள் என்று குருவிடம் பாபா கேட்டார்.
இதை கேட்ட குரு மிகவும் மனம் கலங்கினார். அப்போது பாபா, மனம் வருத்தப்படாதே, உன்னால் உலகத்திற்கு பல நன்மைகள் உண்டாக போகிறது. நானோ விரைவில் இந்த பூமியை விட்டு நீங்கிச் செல்ல போகிறேன். அதனால் இறையருளால் எனக்கு கிடைத்த சகல வரங்களையும் சக்திகளையும் உனக்கு தாரை வார்த்து தரப்போகிறேன் என்று கூறினார். அவர் அதோடு நிற்காமல் உடனே அதை நிறைவேற்றும் பொருட்டு அருகே இருந்த பசுவிடம் பாலை கறந்து வரும்படி கூறினார். குருவின் கட்டளையை கேட்ட பாபா பசுவிடம் பாலை கறந்து தரும்படி பசுவின் சொந்தக்காரனை கேட்டார். ஐயா, இப்பசு மலட்டு பசு, இதுவரை கன்று ஈனவே இல்லை. ஆனப்படியால் இது பால் கறக்காது என்று சொன்னார் அந்த பசுவுக்கு சொந்தக்காரர். இதை கேட்ட பாபா அவனையும் அவனது பசுவையும் குருவிடம் அழைத்துச் சென்றார். குரு பசுவின் மடியில் கைவத்து தடவி கொடுத்தார். என்ன ஆச்சரியம்! மடியில் கைவத்தவுடன் பால் அதிக அளவில் சுரந்து வந்தது. பாபா பாலை கொண்டு வந்து குருவிடம் கொடுத்தார். பாலை பெற்றுக்கொண்ட குரு, இன்று முதல், இந்த நொடி முதலே எமது எல்லா சக்திகளும் குரு கிருபையும் பரிபூர்ண மன நிறைவுடன் பாபாவிடம் கொடுக்கிறேன் என்று கூறி பாபாவிடம் பாலை கொடுத்தார். அதே சமயம் பாபாவை கல்லால் அடித்த அந்த கயவன் தரையில் விழுந்து இறந்தான். இதை கண்ட அவனது தோழர்கள் குருவின் கால்களில் விழுந்து அவனை மன்னித்து உயிர் பிச்சை அழைக்கும்படி வேண்டினார்கள். இதை கேட்ட குரு இவ்வாறு சொன்னார். இனி எந்த சக்தியும் என்னிடம் இல்லை. எது ஆனாலும் பாபாவை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அவர்களும் பாபாவை வேண்டி வணங்கி நின்றனர். பாபாவும் அவர்களை கனிவுடன் பார்த்தார். கருணாமூர்த்தியான பாபா தனது குருநாதரின் காலடிப்பட்ட மண்ணை எடுத்து பிணமாக கடந்தவன் மேல் தூவினார். என்ன அதிசயம்! இறந்து கிடந்த அவன் உயிர் பெற்று எழுந்தான். எழுந்தவன் அப்படியே நெடுஞ்சான் கிடையாக பாபாவின் காலில் விழுந்து தன்னை மன்னித்து அருளும்படி வேண்டினான். கோபால்ராவ் தேஷ்முகோ ஸ்ரீ வெங்கடா பெருமானை வேண்டி தாம் முன்பே கூறியது போல தவயோகம் செய்தார். தமது உயிர் பிரிவதற்கு முன்பாக பாபாவை மேற்கு திசையில் தேச சஞ்சாரம் செய்ய வேண்டினார். தமது குருவின் கட்டளையை ஏற்று மேற்கு நோக்கி வந்து கொண்டிருந்த பாபா சீரடி கிராமத்தை அடைந்தார். பாபாவின் அருளாலும் கருணையாலும் சீடர்கள் பலர் உருவானார்கள். அப்படி பாபா குருவாக உருவாகி குருவரல் பெற்று சீரடியில் வாழ்ந்து வந்தார். இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்க்கலாம். கடல் அலை போல் 1000 துன்பங்கள் எனக்கு வந்தாலும் சாயப்பா, நீ என்னை கரை சேர்ப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னுடைய கதைகளை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் கடைபிடியுங்கள். உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும். கர்மவினை எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் நசிந்துவிடும். என் அனுகிரகம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும். எப்போதும் என்மேல் நம்பிக்கை கொண்டு நல்ல விதையை விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது. என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்ட போது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன? தானம் செய்தது வீண் போகாது. ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது. உதவி வீணாகாது. நல்ல சொற்கள் வீணாகாது. அன்பும் வீணாகாது. தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் பிரதட்சியமாகும். இப்படி சேர்த்து வைத்தது எதுவோ அது மட்டுமே ஜீவர்களுடன் வரும். உயர்ந்த கதியை நல்கும். ஆகையால் பிரம்ம ஞானத்தினால் பெரும் பிராப்தியை இவ்விதமாகவும் பெற முடியும். என் சொற்களை மறந்து விடாதீர்கள். நான் உங்களுக்கு சொல்வது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்காகவும் உன் குடும்பத்துடைய நல்லதுக்காகவும் உன் வம்சாவளியின் நல்லத்திற்காகவும் மட்டுமே சொல்கிறேன் என்பதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். பாபாவை குறிப்பிட்ட ஆலயத்தில் மட்டுமே மிகவும் விசேஷமான சக்திகள் கொண்டவராக உருவகப்படுத்தப்படுவது, மேலும் பக்தர்களின் பிரார்த்தனைகளை பாபாவிடம் எடுத்து கூறும் பிரதிநிதிகள் போன்ற மனப்போக்கில் பலர் ஈடுபடுகிறார்கள். உண்மை அதுவல்ல. எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லோருடைய வேண்டுதல்களும் துயரங்களும் பாபா செவி சாய்க்கிறார். பக்தர்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக பாபா தமது பக்தர்களை தமது சொந்த குழந்தைகள் போல, சிசுக்கள் போலவே நேசிக்கிறார். நேசித்தும் வருகிறார்.
ஒரு சமயம் பாபா ஒரு குழந்தையை சுட்டிக்காட்டி, இக்குழந்தை தூங்கும்போது நாம் அருகில் இருக்க வேண்டும், விழித்திருந்து கவனித்து சிரமம் ஏற்க வேண்டும் என கூறினார். பக்தர்களின் பால் பாபாவின் அக்கறை அத்தகையது. எப்போதுமே பாபா தமது பக்தர்களின் பின்னாலேயே இருந்து பக்தர்களை தாங்கி வருகிறார். இதுவே உண்மை. இதில் முழு நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த உண்மையை கிரகித்துக் கொள்ளும்போது உங்களது மனதில் அச்சம், கவலை எதுவும் இல்லாமல் போகும். நான் எங்கு இருக்கிறேன்? நீரிலும் நிலத்திலும், காய்ந்து போன கொம்பிலும், மனிதர்களிடையேயும், வனத்திலும், இந்த தேசத்திலும், வெளி தேசங்களிலும் எங்கும் இருக்கிறேன். நான் எந்த தேசத்தின் எல்லைகளுக்கும் உட்பட்டவன் அல்ல. நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன். கடவுள் மனித உருவில் அவதரிப்பது மனிதன் எளிய முயற்சியாலேயே சிறந்த பலனை அடைய ஏதுவாகிறது. ஆகையால் மனிதர்கள் கலியுகத்தில் மிக மிக அதிர்ஷ்டம் செய்தவர்கள். நினைத்த மாத்திரத்திலேயே ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் அருளானது உடனே கிடைத்துவிடும். மனிதன் கலியுகத்தில் வழி தவறி தவறான பாதையில் செல்ல பல்வேறு வழிகள் உள்ளன. ஆனால் அவற்றைப் போலவே 2 மடங்கு வழிகள் ஸ்ரீ சாய்பாபாவின் கிருபையை அடையவும் உள்ளன. இதுதான் சத்தியமான உண்மை. நாமஸ்மரணம், சாய் சச்சரிதம், பாராயணம் மற்றும் பல செயல்களும் ஸ்ரீ சாயின் தொடர்பை நம்முடன் ஏற்படுத்தும். இவ்விதமாகவே எல்லாவித பக்தர்களின் பாவச் செயல்களும் தீவினைகளும் ஸ்ரீ சாயின் சைத்தன்யத்தை அடைகின்றன. ஸ்ரீ சாயிடமிருந்து புண்ணியங்களும் நல்ல அதிர்வலைகளும் அவரை சார்ந்த பக்தர்களை சென்றடைகின்றன. பாபாவே எல்லாமே நீங்கள்தான் என்று அவரிடம் நாம் சரணகதி அடைந்து விட வேண்டும். நம் வாய் திறந்து எதுவும் சொல்ல வேண்டிய என்று அவசியமில்லை. எல்லாவற்றையும் அவரே தெரிந்து கொள்வார். நீங்கள் மட்டும்தான் பாபா எங்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முறை சொல்லிவிடுங்கள். மற்றவற்றை அவர் பார்த்து கொள்வார். நீங்கள் எப்போதும் கவலையில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள். எனது வாழ்வில் நடப்பவை அனைத்தும் உங்களின் எண்ணத்தின்படியே எனக்கு நடக்க வேண்டும் என்று தன்னை பாபாவிடம் ஒப்படைத்தவருக்கு பாபா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் கொடுக்க ஆயத்த ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருப்பார். சரியான நேரத்தில் தங்களுக்கு வழங்குவார். அதுவரையிலும் பாபாவின் மேல் நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திருங்கள். பாபா தம் பிள்ளைகளை விட்டு இமை பொழுதும் விட்டு பிரிய மாட்டார். எப்போதும் நம்முடனே இருப்பார். நீங்கள்தான் பாபாவிடம் சொல்லிவிட்டீர்களே, எல்லாமே நீங்களே. இல்லை என்று சென்றால் இந்தா என்று அள்ளி கொடுக்கும் என் இஷ்ட தெய்வம் சத்குரு ஸ்ரீ சாய்பாபா. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ மேலும் மேலும் நன்மை செய்து கொண்டும் நாளுக்கு நாள் நல்லவனாக மாறிக்கொண்டும் அன்னதானம் தர்மம் செய்து புண்ணியசாலியாக மாறி வருகிறாய். பூர்வத்தில் புண்ணியம் செய்தவர்கள், சன்மார்க்க வழியில் நடந்தவர்கள், மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டியவர்கள் ஆகியவர்கள் இந்த ஜென்மத்தில் என்னை தேடாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவதற்காக நான் அவர்களை வழியே சென்று பிடித்து சிட்டுக்குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதைப் போல என்னிடம் இழுத்துக் கொள்கிறேன். யார் புண்ணியசாலியோ, யாருடைய பாவங்கள் விலக்கப்பட்டு விட்டனவோ அவர்கள் என் வழிபாட்டை எய்துவர் என்பதையும், என்னை தேடி வந்து என் இடத்தில் காலை வைத்ததுடன் அவர்களுக்கு உடனடியாக ஆரோக்கியத்தையும் சேமத்தையும் அருளச் செய்கிறேன் என்பதை உறுதிமொழியாக அறிவித்திருக்கிறேன். என் குழந்தையே, வாழ்க்கையில் எது வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதே. எல்லாம் விதிப்படியே நடக்கிறது என்பதையும் நினைவில் வைத்து விதியின் செயல்கள் உன்னை கடந்து போகட்டும் என அமைதியாக ஒரு முட்டையை போல இரு. அசையாமல், உணர்வை வெளிப்படுத்தாமல், சூட்டையும் குளிரையும் தாங்கும் முட்டையை தன் நினைவாலும் கண்ணின் பார்வையாலும் உணர்வுள்ள குட்டியாக மாற்றுகிற தாய் ஆமையைப் போல நான் உன்னை மாற்றி எழுந்து பிரகாசிக்க செய்வேன். அன்றைக்கு உன் நிலைமை மிக வேகமாக உயர்ந்து நிற்கும். அதுவரை எனது பிடிக்குள் நீ அடங்கியிரு. மனதை தைரியமாக வைத்திரு. உணவுக்காகவும் முடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதே. உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடமிருந்து கேளுங்கள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள். கடவுளின் அருளையும் ஆசியையும் பெற நீங்கள் முயலுங்கள். உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள். இறைவனின் ரூபம் மனதில் ஸ்திரமாக பதிக்கப்பட வேண்டும். புலன் அனைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிபாட்டிற்கே உரித்தாக்கப்பட்டும் வேறு எவ்வித பொருட்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம். உடல், செல்வம்,
வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அலைந்து திரியாமல் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருப்பதிலேயே மனதை ரசித்தப்படுத்துங்கள். அப்போது அது அமைதியாகும், அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும். வெயில் மழை என அனைத்திலும் உன்னை காக்க ஒரு குடை தேவை. அதை போலத்தான் உனக்கு உன் சாய்தேவாகிய நான் வெயில் மழை சூறாவளி என அனைத்திலும் உன்னை தாங்கி காப்பேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை இருப்பேன். உன் மனதிலுள்ள கோபத்தை கொஞ்சம் நீயே யோசித்துப்பார். அதனால் உனக்கு என்ன பயன்? அவற்றால் ஏதாவது மாற்ற முடியுமா அல்லது உருவாக்கத்தான் முடியுமா என்று யோசித்துப்பார். உன் மனம் உனக்கு விடையளிக்கும். அதன் பிறகு உன் செயலில் ஈடுபடு. உன் வாழ்வில் நீ நினைத்த அனைத்து முன்னேற்றமும் உன்னை வந்து சேரும் நேரம் எது. எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே. எல்லாம் சரிவர அமையப் போகிறது. உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். நான் உன் சாய்தேவா உனக்கு துணையாக இருக்கிறேன். என்றும் உன் அம்மாவாக உன்னை காத்து பக்கத்தில் இருப்பேன். உனக்கு வெகு நாட்களாக நடக்காமல் இருந்தது இப்போது நடக்கப் போகிறது. அதனால் நீ மகிழ்ச்சி அடைவாய். நீ வாழ்க்கையில் உயரப் போகிறாய். நான் உனக்கு நல்லது செய்ய காத்திருக்கும் போது என் மீது உனக்கு கோபம் எதற்கு? முதலாக நான் உன்னை பிடித்து இழுத்து என்னை வெளிப்படுத்திய போது நிறைய கொடுப்பதைப் போல இருந்தது. இப்போது உன்னை நைசாக கூப்பிட்டு உன்னிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்து கொண்டதாக நீ பதற்றப்படுகிறாய். நான் பறிக்காவிட்டால் வேறு யாராவது பறித்து கொண்டிருப்பார்கள். நான் பறித்ததால் உன் வாழ்நாள் முழுவதும் அதை போல பல மடங்கு திருப்பிக் கொடுப்பேன். கர்ம விளைவாக அதை வேறு வழியில் அதை நீ இழந்திருந்தால் திரும்ப வருமா? யோசித்துப்பார். இன்றைக்கு நீ அனுபவிக்கும் கஷ்டம் அனைத்தும் உனது கர்ம பலன்கள் என்பதை தெரிந்து கொள். அப்படி இருந்தாலும் இன்பம் வருகிறதே, அது எப்படி? துன்பத்திலும் நீ அனுபவிக்கும் அத்தனை இன்பங்களும் எனது அருளால் வந்தவை என்பதை நீ உணர்ந்து கொள். நீ அமைதியாக இரு. என் பெயரை சதா காலமும் உச்சரித்து கொண்டிரு. உனக்கு தேவையானதை செய்ய நான் இருக்கிறேன். கடைசி வரை உன் கூடவே இருந்து துணை செய்வேன். சாயின் அருள் உனக்கு எப்போதும் உண்டு. உன்னுடனும் உன் குடும்பத்துடனும் உன் சாயப்பாவாகிய நான் என்றென்றும் துணை இருப்பேன். நல்லதே நடக்கும். சாயருக்கு பயமேன். ஓம் சாய்ராம். உனது பயணம் இனி வெற்றி பயணமே. உன் பயணம் தொடரும். என்ன இது? கப்பல் கவிழ்ந்தது போல சோர்ந்து விட்டாய். இந்த சோதனை, தடை, தோல்வி, கடன் இவையெல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடக்கூடிய செயலா என்ன? இன்று மண்டையை பிய்த்து எடுக்கும் விஷயம் இன்றோ நாளையோ கடந்து போகும். நாளை வேறொரு விஷயத்தில் கவனம் செலுத்துவாய். இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்திருப்பது மிகவும் தவறு. நடக்கப் போகிற நிகழ்வுக்காக உன்னை தயார்படுத்திக் கொள்வதே புத்திசாலித்தனம். எழுந்திரு. அப்பா நான் இருக்கிறேன். உன்னை கரை சேர்க்கப் போகிறேன். எழுந்து வா. உனது பயணம் வெற்றி பயணம். இது தொடரும். உன் அப்பா நான் சொல்கிறேன். என் பேச்சை நீ கேட்க மாட்டாயா? முதலில் உன் மனதை அடக்கு. மனம் தடுமாறுகிறது. எப்போதும் அலைப்பாய்ந்தபடியே இருக்கிறது. இதை அடக்கி நிலைப்படுத்தும் வழி என்ன? நம் மனம் எப்பொழுதும் எதை பற்றியேனும் சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாறும். குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் அவ்வப்போது நடக்கும்போது அதை பற்றியே பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனதின் இயல்பு. உதாரணமாக, யாராவது நம்மை திட்டிவிட்டால் பதிலுக்கு நம்மால் திட்ட முடியாத போது நேரில் கூனி குறுகிவிட்டு அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் அதிகமாக திட்டுவது போலவும் அடிப்பது போலவும் நம் மனம் அலைப்பாய்ந்தபடியே இருக்கும். பொறாமை, சந்தேகம், அவமதிப்பு, கோபம், பயம், அவமானம், பேராசை, தற்பெருமை, கட்டுப்படுத்த முடியாமல் வளவளவென பேசுதல் போன்ற உணர்ச்சிகள் நம்மை தாக்கும்போது மனம் அதிலேயே உழன்று அதில் ஏதோ தீர்வை காண்பது போல தன்னிலே உழன்று கொண்டிருக்கும். உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாத போது அதை வெளிப்படுத்தி விடுவோம். மற்ற சமயங்களில் எல்லாமே மனதிற்குள் தான் அரங்கேற்றமாகும். இதனால்தான் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கிறது. இதை நீ அடக்க வேண்டும். எப்படி அடக்குவது? முழுமையாக அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் உங்களை கடந்து போகட்டும் என விட்டுவிட வேண்டும். கண்களை மூடி அமைதியாக இருங்கள்.
நடந்த நிகழ்வுகளை முடிந்தவரை மறக்க பாருங்கள். கரையான்கள் புற்றிலிருந்து புறப்படுவது போல இந்த எண்ணங்கள் மனதிலிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு மனதில் ஒரு வெற்றிடம் தோன்றுவதை உங்களால் உணர முடியும். அதையே நினைத்து கொண்டிருந்தால் உங்கள் மனம்தான் பாழாகி போகும். தேவையில்லாத கோபம் வரும். அதை பற்றியே நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீரானால் என் நாமத்தை ஒரு 5 தடவை மட்டும் சொல்லிப்பார். மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். உன் மனம் அந்த 5 நிமிடத்திலே மனம் அமைதியடைந்து சாந்தி நிலவும். உங்கள் வேலையை நீங்கள் பின்தொடர்வீர்கள். நான் ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துகிற விஷயத்திற்காக காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ வேண்டாம். ஒழுக்கமாக, அடக்கமாக, பண்புடன் நடந்து எனது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை கடமையாகவும் தர்மமாகவும் நினைத்து உறுதியுடன் செயல்படு. நான் என் தாசன் மூலம் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் இருக்கும். பொருளில்லாத வார்த்தைகளை தான் நான் பேசுவதில்லை. அனுபவங்கள் பக்குவப்படுத்த வேண்டும். அதை சரியாகவே செய்கிறேன். அப்படி இல்லாவிட்டால் எனக்கு இத்தனை பக்தர்கள் நாள்தோறும் உருவாகியிருப்பார்களா? கொஞ்சம் யோசித்துப்பார். கடல் அலை போல 1000 பக்தர்கள், பல்லாயிரம் பக்தர்கள், பல லட்சம் பக்தர்கள், பல கோடி பக்தர்கள் எனக்காக உருவாகியிருக்கார்கள். என்னை கரை சேர்ப்பாய் என்ற நம்பிக்கையோடு என்னை முழுமையாக நம்பியிருக்கிறார்கள். அவர்களுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். என்னை நம்பியிருக்கும் பக்தர்களுக்கு நான் இதை செய்ய மாட்டேனா? பாபாவே, எல்லாமே நீங்கள்தான் என்று எனது வாழ்வில் நடப்பவை அனைத்தும் உங்களின் எண்ணத்தின்படியே எனக்கு நடக்க வேண்டும் என்று தன்னை பாபாவிடம் ஒப்படைத்த என் பக்தர்களுக்கு பாபா உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களையும் கொடுக்க ஆயத்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன். சரியான நேரத்தில் தங்களுக்கு வழங்குவேன். அதுவரையிலும் பாபாவின் மேல் நம்பிக்கையுடன் பொறுமையாக காத்திருங்கள். பாபா தம் பிள்ளைகளை விட்டு இமைப்பொழுதும் நான் நகர மாட்டேன். என் பிள்ளைகளே என்னுடைய கண்கள். என் கண்களை நானே குத்தி விடுவேனா? என் கண் எனக்கு முக்கியமில்லையா? என் கண் இருந்தால்தான் நான் உங்களை பார்க்க முடியும். அதனால் என் பக்தர்கள் எனக்கு மிகவும் முக்கியம். நீங்கள் என்னுடைய கண்கள் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். உங்களுக்கு என்ன தேவை என்பதை நான் என் கண்களால் பார்த்து பார்த்து செய்து வருகிறேன். ஆகையால் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் கிடைக்கும். ஓம் சாய்ராம்.